ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான். அதில் வந்து 4th யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி த ஏஜ்டு மதர். இந்த சப்ளிமெண்ட்ரி எழுதுனது பார்த்தீங்கன்னா மட்சோவோ பாட்ஷோ அப்படின்றவங்க எழுதியிருக்காரு. திஸ் ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் இஸ் ஆல்சோ, இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். இது இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா த ஏஜ்டு மதர் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த கதையில் வந்து என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அவங்க மைண்ட் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த சப்ளிமெண்ட்ரியில் சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அன்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேலே வச்சுருக்க அன்பை பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful and happy. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப நாள் முன்னாடி வந்து there was lived ஒரு மவுண்டன் கீழே வந்து ஒருத்தர் வந்து மவுண்டன் கீழே, அதுதான் அந்த ஃபுட் ஆஃப் த மவுண்டன் அர்த்தம். அது கீழே வந்து ஒரு புவர் ஃபார்மரும் அவங்களோட அம்மா வயசான விடோ அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் வச்சுருந்தாங்க. அந்த நிலத்துல தான் அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றது. அதே அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. The country Shinning was governed by a despoiled leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. ஸோ அவங்க ஊர் இந்த கண்ட்ரி ஷின்னிங், அந்த பேர் ஷின்னிங் ஜப்பானில் இருக்குது. கண்ட்ரி ஷின்னிங் வாஸ், அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு லீடர் வந்து அந்த இதை வந்து கவர்னர் வந்து அதை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கிரேட், அவனும் வந்து ஒரு வாரியர் தான். அவர் வந்து ரொம்ப கிரேட் அண்ட் கவர்லி ஸ்ட்ரிங்கிங் ஃப்ரம் எனிதிங் சஜஸ்டிவ். அதாவது வயசுலேயும் பலத்துலேயும் குறைஞ்சவங்களை கண்டா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து எதுக்குமே தகுதியே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆள். This caused him to send out the cruel proclamation. Proclamationனா அனௌன்ஸ்மெண்ட்னு அர்த்தம். என்ன அப்படி வந்து குரூயல் சொன்னார்னா, the entire provinces was given strict order to immediate put to death all the aged people. அவர் இதனால என்ன சொன்னார்னா, வயசானவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்த்லேயும் ரொம்ப வீக்கு, அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தில் எந்த வேலையும் அவ்வளோ செய்ய முடியாது. ஸோ அவர் என்ன ஆர்டர் போட்டார்னா, உடனே வயசானவங்க எல்லாரையுமே சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறாரு எல்லாருக்குமே. தோஸ் வேர் பார்பேரியஸ் டேஸ். அப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்துகிற பார்பேரியஸ்னால் ரொம்ப கொடுமையான நாள்கள் அர்த்தம். அதை வந்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. Those were barbaric days, and the custom of abandoning old people to die was not uncommon. சும்மா காமனான விஷயம் கிடையாது வயசானவங்களெல்லாம் சாகடிக்கிறது. இட் இஸ் வந்து ரொம்ப அன்காமனான விஷயம். அபெண்டிங்ன்றது வந்து ஒதுக்கி வைக்கிறது, வயசானவங்கள ஒதுக்கி வைக்கிறது. The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled his heart with sorrow. அவர் வந்து அவங்க அம்மாவை எவ்வளோ மதிச்சிருந்தார்னா அவர் வந்து அவ்வளோ மதிச்சிருந்தார். இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கவர்மெண்ட்டு சொன்ன வார்த்தை வந்து மீற முடியாத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் ஃபீல்டு அவரோட மனசு வந்து அப்படி சோகத்தில் முழுகி போதான். But no one ever thought twice about obeying the mandate. Mandateனா ஆர்டர்னு அர்த்தம். ஹையர் அஃபிஷியல் போடுற ஆர்டர் பேர் தான் மேண்டேட்னு சொல்லுவாங்க, ஆஃப் த கவர்னர். So with many deep and hopeless sighs, the youth prepared for what at the time was considered the kindness mood of death. ஸோ அப்போ வந்து இருக்கிற வந்து ஒன்று வந்து சாகடிக்கணும், இல்லை அவனை வந்து அபேன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து யூத் இளமையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மனசை கல்லாக வச்சு தன்னோட பெற்றவங்களை வந்து அவங்க அபேன் பண்ணுறாங்க, இல்லை வந்து சாகடிக்கிறாங்க. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied it in a square cloth, which he swung in a bungle around his neck, along with his gourd filled with sweet cold water. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் மாதிரி ஒரு டைமில் வந்து அவர் என்ன பண்ணார், அந்த டே வந்து முடிய போதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து அன்வைட்டன் ரைஸ், அதாவது நம்ம சாப்பிடுவோம்ல இந்த பாலிஷ்டு ரைஸ், அந்த மாதிரி பாலிஷ்டு ரைஸ் இல்லாமல்
கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த ரைஸ் அது பார்க்க. ஸோ அந்த ரைஸை வந்து அதுதான் வந்து ஏழைங்க வந்து சாப்பிட்ற ரைஸ். ஸோ அதனால் வந்து அந்த ரைஸை வந்து வேக வச்சு அதை வந்து ஆற வச்சு அதை வந்து ஒரு ஸ்கொயர் கிளாத்தில் வந்து அவர் போட்டு டைப் பண்ணி தன் கழுத்தில் வந்து சாப்பாடாக எடுத்துக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த காட் ஃபில்டு வித் வாட்டர் தண்ணி அது வந்து அது ஜப்பானில் அவங்க ஒரு தண்ணி பிடிக்கிற மாதிரி நம்ம தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் அது ஒரு ஷேப்பில் இருக்கும். அது பாட்டில் கார்ட் ஷேப்பில் இருக்கும். அது அந்த ஷேப்பில் வந்து அதாவது என்ன சொரக்கா ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு போகிறாராம். Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. ஸோ அப்புறம் வந்து அவர் அந்த மலைக்கு மேலே தான் போய் விட்டுட்டு வர போகிறாரு. அவர் த ரோட் அதாவது அபேண்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க அம்மாவை. த ரோட் வாஸ் லாங் அண்ட் ஸ்டீப். The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. ஸோ நிறையா வேட்டைக்காரங்களுக்கும் அந்த வுட்டு கட் பண்ணுறவங்கனாலேயும் நடுவில் வந்து ரொம்ப தடங்களாக இருக்குது அவங்க வழி. அது ரொம்ப நேராக இருக்குது ரோடு. அதில் வந்து ரொம்ப நடுவில் வந்து ஹண்டர்ஸ் வந்து அவங்க பொறி போட்டிருப்பாங்க, ஏதோ மிருகங்கள் பிடிக்கிறதுக்கோ எதுக்கோ பொறி போட்டிருப்பாங்க. வுட்கட்டர்ஸ் வந்து வுட் கட் பண்ணுறதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. In some place they lost and confused, but he gave no. அதுக்கெல்லாம் அதாவது நடுவில் வந்து அவர் ரூட்டு கூட மறந்து போயிடுறாரு. மறந்து போனால் கூட அது ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஒன் பாத் ஆர் another இட் மேட்டட் அவுட். ஒரு பாதை போனால் பரவாயில்ல, 2 போனால் பரவாயில்ல, பட் மொத்தமாக போயிட்டு வரனா அப்புறம் என்ன பண்ணுறது? On he went, climbing blindly upward and ever upward towards to the high bare summit of what is known as Obatsuyama. ஒபாட்சுயாமான்றது தான் அந்த மலை எட்ஜு, அந்த ஏஜ்டு பீப்புளெலாம் அபேண்ட் பண்ணுற இடம் பேர் தான் ஒபாட்சுயாமா. ஸோ அந்த அப்படி போகிறாரு அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே மவுண்டன்ஸில் வந்து கிளைம் பண்ணிவிட்டு நேராக கண்ணு மூடி எது பற்றியும் கவலைப்படாமல் அவர் வந்து போயிட்டே இருக்கார். The eyes of the old mother were and not so dim but that they could note the reckless hasting from one path to another, and her loving heart grew anxious. அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது, அபேண்ட் பண்ண போகிறேன்றது கவலை கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கவலை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. Her son did not know the mountain's many paths and his return might be one of danger. So she stretched forth her hand and snapping the twig off from bushes as they passed, she quietly dropped a handful ever flew step by step, so that as they climbed the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. ஸோ இங்கே piles of twigs அப்படின்னா இந்த காஞ்சி போன பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இந்த கொம்புங்க இருக்குல்ல, இந்த காஞ்சி போனால் வெறும் கொம்பு மட்டும் இருக்கும் ஒரு மரத்தில், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாகிடுச்சு. இந்த மாதிரி வந்து பையன் வந்து வழி தெரியாமல் போயிட்டானா அப்போ திரும்பி எப்படி போவான் அவன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாகிடுச்சு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் கையை நீட்டி அந்த மரத்துலேருந்து அந்த குச்சி எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. கலெக்ட் பண்ணிகிட்டே அவங்க நடக்கும் போதே கீழே வந்து உடச்சி போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு உடச்சி போட்டுகிட்டே வராங்க அவங்க அம்மா. At last the summit was reached. கடைசியில் அந்த மலை வந்துடுச்சு. Weary and heart sick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. ஸோ இடம் வந்துருச்சு, மனசில் அவ்வளோ பாரம் வச்சுருக்காரு. அம்மா விட்டு போகிறதுக்குன்றது கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க அம்மா அவங்க விட்டுட்டு சைலண்ட்டாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான கடைசி வேலைன்னு டியூட்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு பண்ணுறாரு. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. ஒரு பைன் நீடில்ஸ்லாம் வச்சு அவர் ஒரு குஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதில் வந்து அவங்க அம்மாவை சாய வைக்கிறாரு. He wrapped his padded coat more closely about the stooping shoulder and with tearful eyes and as an aching heart he said farewell. ஸோ கையில் அந்த துண்டு இருக்குல்ல, அவங்க அம்மா போத்திருப்பாங்க, அந்த கோட்டை வந்து நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்ணு கலங்கி அவங்க அம்மாவுக்கு வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்வெல் சொல்கிறாரு. The tempering mother's voice was full of unselfish love as she gave her a last injection. இன்ஜெக்ஷன்னா என்னென்னா அவங்க கடைசி வார்த்தைங்க, அது வந்து அவங்களுக்கு கடமையை நல்லதாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி.
ஊசி குத்துற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, let not thine eye be blinded my son. கண் மூடித்தனமாக நீ போகாத, நான் போகிற வழியெல்லாம் மவுண்டன்ஸ் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர். மலைப்பகுதி எல்லாமே வந்து டேஞ்சராக இருக்கும். லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத் விச் ஹோல்ஸ் த பைல்ஸ் ஆஃப் டுவெல்ஸ். ஸோ போகிற வழி, ஸோ கண் மூடித்தனமாக போகாத, மவுண்டன் எல்லாமே வந்து டேஞ்சராக இருக்கும். ஸோ நான் போட்ட பாதை கீழே வந்து பைல்ஸ் ஆஃப் டுவெல்ஸ் குச்சிங்கெல்லாம் போட்டிருக்கேன், நீ அந்த வழியாகவே பார்த்து நடந்து போ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்களாம். they will guide you to the familiar path farther down. ஸோ உனக்கு தெரிஞ்ச வழி ரூட் வரைக்கும் அந்த உனக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled head all scratched and soiled by his work of love. அவங்க பையன் வந்து அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க, நம்ம பாட்டு கூட்டிகிட்டு தானே வந்தோம், திடீர்னு எப்படி அம்மா இது பண்ணாங்க, நம்ம தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்படியே அவரோட மனசே பூரிச்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு. His heart broke within and bowing to the ground he cried loud. அவரால் கஷ்டம் தாங்க முடியாமல் கீழே முட்டி போட்டு அழுகுறாராம். Oh honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of trials and forget. Together we will die. ஸோ அம்மா, உன்னை மட்டும் என்னை விட்டுட்டு போக முடியாது. உன்னோட கைண்ட்னஸான அன்பு கறிந்த இதயத்தை வந்து நான் உடைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஐ வில் நாட் லீவ் யூ, உன்னை விடவே மாட்டேன். டுகெதர் நம்ம 2 பேருமே இந்த பாதையை ஃபாலோ பண்ணி நம்ம ஒன்றாவே சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்கிறாராம். Once more he shouldered his burden. Now light it seems now. அவர் மனசில் அவங்க அம்மா இங்கே விட்டு போகிற அம்மா நினைப்பாங்கன்ற ஒரு திங்கிங் இருந்துச்சு. மேலே வரும்போது கீழே இறங்கும் போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்கு அது பேர்டனாகவே தெரியலையா அம்மா கூட்டிகிட்டு வர்றது. அண்ட் hastened down the path. அவங்க வந்து 2 பேர் கீழே போகிறாங்க. Through the shadow and the moonlight to the light hut in the valley. ஸோ அவங்க ஹட்டுக்கு அவங்க போகிறாங்க, குடிசைக்கு போகிறாங்க. Beneath the kitchen floor was a walled closet for food. ஓகே, அவங்க கிச்சன் ஃப்ளோருக்கு கீழே வந்து ஒரு க்ளோசெட் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. which was covered and hidden from view. ஸோ அது யாருக்குமே தெரியாது, அதுக்கு அடியில் தான் இருக்கும், அதனால் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அங்கே தான் அவர் பையன் வந்து அம்மாவை மறைச்சி வைக்க போகிறாரு. There the son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. ஒருவேளை அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க அம்மாவை வந்து அவ்வளோ பத்திரமா அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். Time passed. நேரம் போச்சு. And he was beginning to feel safe when again the governor sent forth herald bearing an unreasonable order. ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு ஆர்டரை வந்து அவர் அனுப்புகிறாரு. seemingly has a boast of his power. அவர் பவருக்காக. His demand was that a subject should present him with a rope of ashes. அவங்க மக்கள் வந்து சப்ஜெக்ட்னா, இங்கே சப்ஜெக்ட்னு சொல்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து அங்கே அந்த நாட்டு மக்கள் அப்படின்றது தான் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து கொடுக்கணும்னு சொன்ன. ரோப் ஆஃப் ஆஷஸ்னால் என்னென்னா, அது வந்து காஞ்சி போயிருக்கு, உப்பு தண்ணியில் ஊற வச்சு காஞ்சி போய் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோப், அதுதான் வந்து சொல்லுவாங்க ரோப் ஆஃப் ஆஷஸ். அது ஆஷ் தான், அது கை சொரப்பாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. The entire province trembled with dread. அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி பண்ணுறதுனே தெரியல, ரோப் ஆஃப் ஆஷஸ்ஸு அதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா வயசானவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி பண்ணணுன்ட்டு, நம்மளுக்குலாம் எதுவுமே தெரியாது. யங்காக இருந்தவங்களுக்கு எல்லா பழைய விஷயம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி பதறிட்டாங்களாம். The order must be obeyed yet. Who is in all shining could make a rope of ashes. அவனா வந்து கொடுத்த ஆர்டரை அவர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையா. One night in great distress. அவங்க பையன் வந்து ஒரு நாள் வந்து மார்வேஷத்தில் வராராம். The son whispered the news to his hidden mother. அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறானா. அவங்க அம்மா சொன்னா வெயிட். She said, I will think. On the second day she told him what to do. ஸோ வந்து அவங்க பையன் வந்து சொல்லிட்டு போகிறார் மார்வேஷத்தில் என்னம்மா பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. அவங்க அம்மா வந்து நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு 2வது நாளில் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா. அதாவது நிறைய ரோப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, பெரிய கயிறு, அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. She said, then
stretch it upon a row of flat stone and burn it on the windless night. ஸோ வந்து அது நல்லா ஒரு கல் மாதிரி இருக்க ஸ்ட்ரெயிட் கல் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த ரோப்பை போட்டு ஒரு காற்று இல்லாத நைட்டு ரொம்ப ஃபோர்ஸாக காத்தடிக்காத நைட்டில் வந்து அது எரியுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். He called the people together and did as she said, and when the blaze died down, thereupon the stone with the every twist and fiber showing perfectly lay of rope of ash. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பண்ண உடனே அவங்களுக்கு கிடச்சிச்சான் rope of ashes. The governor was pleased at the wit of the youth and praised greatly. ஸோ கவர்னர் பார்த்தோன்னே என்னடா அது இவன் வந்து ரொம்ப பண்ணிட்டான் சந்தோஷமாக இருந்தாராம். அவர் ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருந்தாராம். பட் he demanded to know where he had obtained his wisdom. ஸோ எங்கேருந்து நீ வந்து இது கற்றுக்கிட்ட அதுவும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாராம். அவங்க alas cries the farmer. ஸோ அவர் வந்து அழுதுகிட்டே ஐயோன்னாராம். The truth must be told, and with deep bows he related this story. ஸோ வந்து அவர் தலை குனிஞ்சிட்டு தான் இத்தனைக்கும் ஒரு உண்மையான ஸ்டோரி என்ன எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி கூட்டு வச்சுருக்கேன் அப்படின்றத எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்றத அவர் உண்மையே சொல்கிறாராம். The governor listened and then meditate in silence. Finally he lifted his head. அவர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கண்ணை மூடி கொஞ்சம் மெடிடேஷன்லேயே இருந்தாராம். அதுக்கப்புறம் கடைசியாக தலையை நிமிர்ந்து ஷின்னிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். ஸோ ஷின்னிங்கிற நாட்டுக்கு பலம் மட்டும் தேவைப்படாது. he said gravely. ஸோ வந்து பலம் மட்டுமே தேவைப்படாது, ஆனால் அதுக்கு வந்து புத்திசாலித்தனமும் இருக்கணும்ல. that I should have forgotten the well knowing say, with the crown of snow there cometh wisdom. பனி இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் வந்து எல்லாருக்குமே டாப்பாக இருக்கும். ஸோ வெறும் பலம் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. that very hour the cruel law was abolished and custom drifted into the far past that only legend remains. ஸோ அன்னிலேருந்து அந்த லா வந்து அவர் வந்து எடுத்துட்டு வயசானவங்களும் இருக்கணும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில் நம்ம என்ன சொன்னோம்னா வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஒதுக்கக்கூடாது. அவங்கக்கிட்டேருந்து கூட நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்க அனுபவித்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இன்னும் அனுபவிக்கல. ஸோ வந்து பெரியவங்களை எல்லோரும் மதிக்கணும். அவங்கள வந்து நம்ம எதுவுமே வந்து அபேன் பண்ணி நீங்கள் போங்க எனக்கு தேவையில்லை அப்படின்றது சொல்லக்கூடாது. அப்புறம் இது கீழே இருக்கிற க்ராசரி எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், எல்லாரும் படிங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.